பணத்தடை நீங்கி செல்வ செழிப்பா வாழ்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகார முறையை வந்து சொல்லித்தரேன். ரொம்ப எளிமைதான். அந்த பரிகார முறையினால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குபேர யோகமோ பெருமாளினுடைய ஆசையோ கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். ஸோ அந்த எளிமையான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு முக்கியமான பொருள் தேவை. பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். அந்த பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரம்னா உடனே பச்சையா இருக்குமா கற்பூரம் அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ அது பேரு பச்சை கற்பூரம், ரொம்ப வாசனையானதா இருக்கும். அது வந்து சமையல்ல நம்ம உபயோகிக்கலாம். நம்ம வீட்டில் பால் பாயசம் செய்யறதுலலாம் அது வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் திருப்பதி பெருமாள் கோவில்லையே தீர்த்தத்துல இருந்து லட்டு வரைக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை சேர்ப்பாங்க. எல்லா கோவில், ஆஞ்சநேயர் கோவில், பெருமாள் கோயிலெல்லாம் வந்து அந்த துளசி தீர்த்தத்துல இந்த பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. ஸோ பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம், மகிமை வந்து இருக்கு. அப்போ இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க சமையல்ல மட்டும் பயன்படுத்தாம, அதாவது ஒரு என்னைக்கோ செய்கிற பால் பாயசத்துல மட்டும் பயன்படுத்தாம, உங்களுடைய கல்லா பெட்டியா இருக்கட்டும், உங்களுடைய பீரோல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், பணம் புழங்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நகை வைக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இப்படியான பணம் பொருள் சார்ந்த இடங்கள்ல அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன பாக்ஸ்லயோ இல்லை தனியாவோ நீங்க போட்டு வச்சாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், பெருமாளுடைய அருளும் கிடைக்கும், குபேர யோகம் உருவாயிட்டு நீங்க எங்க அந்த பச்சை கற்பூரம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பெருமாளை வேண்டி ஒரு கொஞ்சம் காசை வைங்களேன், அந்த காசு பெருகிறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். ஸோ அப்போ இதை தொடர்ந்து நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி, பண தடைகள் நீங்கி, உங்களுக்கு பண வரவு கண்டிப்பா அதிகமாகும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான பெஸ்டான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.